கர்த்தருடைய பரிசுத்த மகிழ்ந்த அடிமை தேவன் இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த நாளை பெரிய கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அவர் நாமத்தை மகிழ்ந்ததாக சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1. என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆகிய 2 ஒலிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். தெய்வத்து நாமத்தை மகிழ்ந்ததாக சகரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் அறிவிக்கிற பிரகாரம் ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு நான், இது முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அது அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறம் ஒன்றும் அது இடதுபுறமாக ஒன்றும் 2 ஒலிவு மரங்கள் இருக்கிறது என்றார். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்ன என்று கேட்டேன். இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த பக்தன் தேவன் அறிவிக்கிறார். ஒரு குத்துவிளக்கு காண்பிக்கப்படுகிறது. அதில் 7 அகல்விளக்கு இருக்கிறது. அந்த அகல்விளக்கு கடந்து போய் 7 குழாய்கள் இருக்கிறது. இந்த 3 சம்பவத்தை பார்த்து அதுக்கு அவனுக்கு பொருள் என்னன்னு தெரியல. அந்த தூதனை பார்த்து, ஆண்டவனே, இது என்ன என்று கேட்கிறான். வலதுபுறத்தில் ஒரு அகலும் இடதுபுறத்தில் ஒரு அகல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்த்து என்ன என்று கேட்கிறான். பொதுவாக கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்த போகிற குத்துவிளக்கு என்பது சபையை ஒப்பிடுகிறது, ஊழியர்களை ஒப்பிடுகிறது. அகல் என்பது அங்கே 7 சுடர்கள், 7 அகல் விளக்கு இருக்கிறது. நம்ம நீங்கள் விளக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா 3 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும். அங்கே 7 பார்க்குறோம். 7 என்பது பார்த்தீங்கன்னா பூர்ணத்தை சார்ந்த விஷயங்கள். அதுக்கு 7 குழாய் போகிறது. அந்த குழாய் வழியாக போய் அந்த 7 அகலில் தன் எண்ணெய் ஊற்றுகிறது. அது எரிகிறதாக பார்க்கிறோம். இப்படி காணப்படுகிற இந்த 3 சம்பவத்தை காண்பித்து அது என்ன என்று அவனுக்கு புரியல. அப்போதான் ஒன்றாக பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கலாம் 1860 திருக சொல்லும்படி நான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளை இவர்களே. அங்கே சகரியில் பார்க்கிற பிரகாரம் 2 விளக்கு தண்டுகளும் இங்கே விளக்காவே காமிச்சிட்டாராங்க. 2 அகல்களும் பார்த்து அங்கே சொல்லுகிற அந்த ஒலிவ மரங்கள் கடைசி காலத்தில் காணப்படுகிற வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு வாசிப்போம். இங்க பார்க்கிற குத்து விளக்கு என்பது ஒரு இடத்துல சபை என்று சொல்லுகிறது. குத்து விளக்கு என்பது இன்னொரு இடத்துல ஊழியக்காரனை ஒப்பிடுறது. அதே ஒலிவு மரங்கள் சொல்லப்படுகிற அங்கே 2 ஒலிவு மரம்னு சொல்லுகிறான். இங்கே 2 சாட்சி குத்து விளக்கு என்று சொல்லுகிறான். ஆனால் பொதுவான இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் நடைமுறைப்படுத்த போகிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஒரு 2-3 சாட்சிகளினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படைகளாக கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை பழைய ஏற்பாடு காலத்தில் அறிவித்தாலும்
அது புதிய ஏற்பாடு சாட்சியாக கொடுக்கிறது. அதேபோல் புதிய ஏற்பாடுகள் கொடுக்கப்படுற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பழைய ஏற்பாடுகளும் சாட்சியாக இருக்கும். அதன் அடிப்படையில் கடைசி காலத்தில் காணப்படுகிற குத்துவிளக்கு என்று சொல்கிற 2 தீர்க்கதரிசி ஒப்பிட்டு அவர்களே தன் சபையை கட்டுகிறார். அதற்கு பக்கபலமாக காணப்படுகிற 7 அகல்கள் 7 குழாய்கள் கடந்து போய் அது எப்போதுமே எரிய வைக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு பூர்ண தத்துவமாகிய அதை நடைமுறைப்படுத்துவதற்காக எப்பொழுதுமே அந்த விளக்கு என்பது எரிந்து கொண்டே இருக்கிறது. பூர்ணத்தை ஆவியானனுக்குள்ளாக நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற குத்து விளக்கு விலை உயர்ந்த பல ஒரு மதிப்புக்குறையாதாக விளக்கு, அதான் முக்கியம். விளக்கு என்பது நிறையா இருக்குது. பித்தளையில் இருக்குது, வேலையில் இருக்குது, பாவங்களில் இருந்தால் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குத்து விளக்கு என்று சொல்லுகிறார். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு. 7 அகல்கள் என்பது 7 என்பது பூர்ணத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியது. 7 குழாய் என்பது அபிஷேகத்தை சார்ந்த விஷயங்கள். இதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆவியானுடைய ஒத்தாசினாலே 7 உடன் ஊழியக்காரனாலே பிரதான ஆசாரியனாகி அவனை எரிய வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதேபோல் பிரதான ஆசாரியத்தில் கடந்து வருகிற தேவத்திட்ட தீர்மானம் தேவ ஆவியானவரனாலே இந்த 7 பிரதான ஆசாரியர்களாக காணப்படுகிற இவர்கள் மத்தியில் பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சத்தியத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் தான் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்கே சொல்லப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு வாசிப்போம். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்போது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்து ஆண்டவருக்கு முன்பாக அவர் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து காணப்படுகிறவர்கள். நீ ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுகளை புதிய ஏற்பாடுகளை ஊழித்து அனுப்பும்போது ரெண்டு பேரை அனுப்புவார். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் வரும் இன்னவர் தெரிந்து கொள்கிறேன். மோசே ஆரோனை அனுப்புகிறார். எலியா ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எலியா எலிசா ஊழிய பாதையை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்தில் 12 பேரை தெரிந்து 2 பேரை அனுப்புகிறார். 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேரை அனுப்புகிறார். இப்படி இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு ஒத்தாசைக்காக ஒரு மனிதனை இணைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரதான ஆசாரியன் ஒருவனே கூட ஒத்தாசைக்காக இணைத்து அந்த ஊழியத்தை நடைமுறைப்படுத்துவதாக வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. அதன் அடிப்படைக்குள்ளே தான் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் சாணன் வருகிறார். இப்படி இறை சன்னிதானத்துக்குள்ளாக அங்கே நியமிக்கப்பட்ட அடிப்படைக்குள்ளாக கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியை ஒரு பிரதான ஆசாரியனை கொண்டு தேவன் அங்கே நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர் சகரியா 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ஒலிவ மரம் என்பது பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனிதர்கள். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் ஆலையா அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்த்தவர்கள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயர் அன்றைக்கு போய் லட்சியான தங்களை ஒப்புவித்து நாங்கள் தேசத்தவைகளுக்கு போல தாங்களும் அதற்கு உள்ளானார்கள். நம்ம தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களே அத்திமரம், ஒலிவ மரம், எபிரேயர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்று பல சொல்லப்படும். இதோட பிரதான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். எபிரேயர் என்று சொன்னாலும் தேவ பிள்ளைகள், யூதர்கள் என்று சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர் என்று சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகள். திராட்சை தோட்டத்துக்கும்
அத்தி மரத்துக்கும் ஒலிவ மரத்துக்கும் ஒப்பிடுவார். இப்படிப்பட்ட தெய்வ சந்ததியை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இதெல்லாம் ஒப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஒலிவ மரம் என்பது ஆயிரம் ஆண்டு உயிரோடு இருக்கக்கூடியது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலும் பலத்திலும் நிறைந்து காணப்படுவதாக அவளை ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடுவதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற அதன் அடிப்படைக்குள்ளாக தான் இங்கே சொல்லுவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் சகரிய 4ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கலை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்போது அவர் செருபாலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். காணப்படுகிற குத்து விளக்கு, அகல்கள், குழாய்கள், இப்படி காணப்படுற எல்லாமும் எதனால் நடைமுறைப்படுத்த பார்த்தீங்கன்னா ஆவியானவராலே. ஆனால் தெய்வத்திட்ட என்பது நீங்கள் நானும் நினைத்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஆவியானவரை நடைமுறைப்படுத்துகிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவரே அந்த விளக்கை எரிய செய்கிறார். ஆவியானவரே அந்த ஒலிவு மரங்களை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற சாதாரண மனிதர்களை காணப்பட்டாலும் அவருடைய பிரகாசம் வைக்கிறார். நீ ஊழிய காலத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பேதுருலாம் படிப்பறிவுள்ளவர்கள். அவளை பார்த்து அவருடைய வாயின் வார்த்தைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க, இவர் கல்வி அறிவாது இல்லாதவரே, இவருக்கு இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி. ஆனால் இறை சமூகத்தில் இறை மார்க்கத்துக்குள்ளாக இங்கே கல்வியோ ஞானமோ பலமோ ஒன்றும் தேவையில்லை, ஆளோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கர்த்தர் நினைத்தா எந்த மனிதனவானாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் இறை மார்க்கு என்பது நாம் பயின்று வருகிற அறிவோ பெரிய பராக்கிரமசாலியோ நம்முடைய பொருளாதாரமே ஒன்றும் உதவாது. தேவ ஆவியானவரே நடைமுறைப்படுத்துகிறார். பேதுரு நடந்து போகிறார், அநேகர் அவருடைய நிழல் பட்டு குணமடைகிறார்கள். பவுல் போட்டிருக்கிற ஆடைகள்லாம் கொண்டு போடுறாங்க, பேய் ஓடுது, வியாதி குணமாகிறது. தேவன் நினைத்தால் எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். இதுக்கு தெய்வ திட்டத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஞான அறிவுலாம் தேவையில்லை, ஆவியானவரே அவசியம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேவன் உங்களுக்கு வரார். நான் போவேனாகி அவர் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாத தேற்றவன் உங்களுக்கு வரார். நான் போவேனாகில் அவர் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்துக்கு தேவைக்கு நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஆவியானவர் உங்களுக்கு வருவார், உங்களை அவரே நடத்துவார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பேற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியம். பாருங்க, பெந்தெகோஸ்து நாள் வந்த போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்து வந்தார்கள். அப்போது பலத்த அடிக்கிற இடிமுழக்கமுள்ள காற்று உண்டாயும் வானம் முழுவதும் அசையத்தக்க ஒரு பலமுள்ள கிரியைகளை நடத்துகிறார்கள். அதான் ஆவியானர் வந்தால் அந்த இடம் ஒரு பேச்சு அசைவு உண்டாகிறது.
ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பலத்தால் பராகரத்தால் பரிசுத்த ஆவியினால் எல்லாம் கூடும். தேவ ஆவியினாலே எல்லாம் குணப்படுத்தப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரும் உங்கள் குமார்த்தியும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை, உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகைசமமாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். அதற்கு பின் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமார்கள் குமாரத்திகள் வாலிபர்கள் மூப்பரெல்லாம் அதிசயங்களை காண்பிக்கிறோம். வினா தெரிந்த வயதிலிருந்து குமார்கள் குமார்த்தி என்று சொல்லுகிற ஒரு 15க்கு உட்பட்ட அவர்கள் தேவ ஆவியானவனாலே நடத்தப்படுகிறார்கள். வாலிபர்கள் தரிசனத்தை பார்க்கிறார்கள். வயோதி காலத்தை காணப்படுகிற மூப்பர்கள் சொப்பனம் பார்க்கிறார்கள். ஊழியக்காரர் எடுத்து அவர் அக்னிமயமான வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனம் சொல்லப்படுகிற பிரகாரம் பூமியில் பிறந்த அத்தனை பேரும் ஏற்று இசோல்ட்டு காணப்படுகிற எல்லாருமே நம்ம ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா பலிபட ஊழியத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம் எடுத்து பயன்படுத்தினார். தீர்க்க தரிசன ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் இப்போது நாம் லேவி கோத்திரத்தை பிரித்து கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாம்சமான யாவரும் தேவனெடுத்து பலமாக பயன்படுத்தி பூமிக்குள் ஒரு பெரிய கிரியை நடைமுறைப்படுத்துகிறார். 247 நாடுகளிலும் சிதறி கிடக்கிற மனுக்குலத்தை ஒன்றிணைப்பதற்காக தேவன் தான் தீர்மானிக்கிறார். ஆனால் இறை தத்துவத்தை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலத்தில் நாம் கடைசியில் இருப்பதனாலே தெய்வத்திட்ட நிறைவேற்றி கொடுப்பதற்கு வயது தேவையில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, பரிசுத்தம் மாத்திரம் தேவை. கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாங்கள் நாளுக்கெல்லாம் புதிதாக்கி கொண்டு தேவனுக்கு உண்டாக தேவசாயில நெறித்து கொண்டால் உங்களை யாரை வேணாலும் எடுத்து பயன்படுத்த அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் இறை தத்துவத்தின் மேன்மை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி கால தெய்வத்திட்டம் என்பது இங்கே பெரிய படித்தவர்கள் தான் என்ற அவசியம் இல்லை. தெய்வத்தை நீங்கள் அர்ப்பணித்து தேவனுக்கு உண்மையாக காணப்பட்டால் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த தயாராக இருக்கிறார். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு நீண்ட காலத்தில் நடக்க போகிற விஷயம் அல்ல, நம்முடைய காலத்தில் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற நாம் தேவ ஆவியை நமக்கு அவசியம். தேவ ஆவியானவனால் தான் பரிசுத்தத்தை நீங்கள் அடைய முடியும். தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப்படவிட்டால் அடைய முடியாது. எந்த அளவுக்கு ஆவிக்குள் வளர்ச்சி அடைகிறீர்களோ பூர்ணத்து நோய்க்கு நாம் கடந்து போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ள வாசம் பண்ண பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருக்கலாம், நீ அழைக்கப்பட்ட அழைப்பாக இருக்கலாம். அது எதனாலே காத்துக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவி இல்லப்படவிட்டால் நீ காத்துக்கொள்ள முடியாது. அப்போஸ் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதா சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு ஆவியினுடைய நிறைவு அடையப்படவிட்டால் அவன் சாட்சியாக வாழ முடியாது. ஆவியை பெறாமல் இருந்தாலும் முடியாது, ஆவியை பெற்று அறகுறையாக இருந்தாலும் அடைய முடியாது.
ஒரு நிறைவு அடைந்தால் தான் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக சாட்சியாக வாழ முடியும். ஆனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ குதிச்சு 2 அந்நிய பாஷை பேசுறதுனால இன்னும் பரிசுத்தனை மாற முடியாது. ஆவிக்குற வளர்ச்சி இருக்கப்பட வேண்டும். ஆவிக்குற வளர்ச்சி அடைந்தால் சாத்தானுடைய திட்டத்தை நாம் தோற்கடிக்க முடியும். தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும். அதான் பல முறை உதாரணம் சொல்லியிருக்கிறோம். ஒரு மனிதன் 10,000 சம்பாதிக்கிறான், அதை வச்சு கடன் இல்லாமல் வாழவே முடியாது. அவனு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், ஒரு சத்துணவு வேலை பாரு 10,000 கொடுப்பாங்க. அதே ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் நிறைவாக வாழலாம். வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டலாம், காரு வாங்கலாம், தன் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். ஆனால் அங்கே நடைமுறைப்படுத்துகிற உன்னுடைய உத்தியோகம் என்பது முக்கியமல்ல, எவ்வளோ சம்பளம் வாங்குறங்கிறது தான் முக்கியம். அதன் அடிப்படை தான் வாழ்வாதாரம் மாறும். ஆனால் ஏதோ ஆவியை பெற்றுட்டங்கிறத ஒரு அடைய முடியாது. ஆவிக்குற நிறைவு இருக்கப்பட வேண்டும். ஆவிக்குற வளர்ச்சி இருந்தால் தான் நாம் தெய்வ திட்டத்துக்குள்ளாக நாம் பூர்ணமாக நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இங்க பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனால் முன்னறிவித்தபடி ஆவியானவரால் தான் என்ன பண்ண முடியும், பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்தை மட்டும் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலாலே ஆவியானவர் கடந்து வரமாதான் எல்லாம் மாறும். வார்த்தை மாறும், சிந்தை மாறும், செயல் மாறும். ஆவியானுடைய பூர்ணம் அடையப்படப்பட்டால் மாறாது. உபதேசத்தை கேட்போம், வாயின் வார்த்தை மாறாது. உபதேசத்தை கேட்போம், தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. இப்போ ஆவியனுடைய வளர்ச்சி ஆவியனுடைய பூர்ணமாக்கினால்தான் வாழ்க்கை மாறும் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நீங்கள் அந்த நிலைகள் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் அடைய முடியாது. அதான் நம்ம ஏதோ 2 அந்நிய பாஷை பேசுவதனால மாறாது. சரீரத்தோட வளர்ச்சி தேவனுடைய ஆவியனுடைய மறுவாக்கப்படுவதனாலே நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக மாற்றம் கிடைக்கும். அது வரைக்கும் வாழ்க்கையில் மாறவே மாறாது. ஆனால் இறை சமூகத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தெய்வ சமூகம் நாம் எதிர்பார்க்க தெய்வ திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டாதான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து சகரியா 4ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அடுத்தபடியாக பார்க்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாலுக்கு முன்னாடி சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அது கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரிப்பார்கள். அவர் சொல்லுகிறார், அந்த ஆசாரியனை செருபாபேலை அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அது கிருபை உண்டாவதாக வாழ்த்துங்கள் என்று பார்க்கிறோம். பொதுவாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பார்க்க, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்ட ஆகாதன தலைநக்கல்ல தலைக்கல் ஆயிற்று. தேவன் எதற்காக பூமிக்குள்ள கிறிஸ்து அனுப்பினாரோ அது மறுதலிக்கப்பட்டது. யூதர்கள் தான் புறக்கணித்தார்கள், கொலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் தெய்வ திட்டம் ஒன்றுதான் நிறைவேற்றி கொடுக்கப்படும். சாத்தான் மனித குலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி போராடுகிறான், ஆனால் தோற்கடிக்க முடியாது. தடை செய்து பார்க்கலாம். தேவன் என்ன தீர்மானித்தாரோ அப்படியே நடக்கும். ஆனால் நம் வாழ்க்கை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இறைமார்க்கம் என்பது தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் நடைமுறைப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசு 4ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். எபேசு 4:12. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்.
நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். தேவன் ஒரு கல்லை நடைமுறைப்படுத்துகிறார், அந்த மாளிகையை கட்டுகிறார், அந்த மாளிகை 5 வகையை பிரிக்கிறார். சிதறி கிடக்கிற பரிசுத்தவான்களை பூர்ணமாக்கப்படுவதற்காக 5 ஊழியங்களை சபைப்படுத்துகிறார். அப்போஸ்தலர், சுவிசேஷகர், மேய்ப்பர் என்று சொல்லி ஒரு 5 வகையான ஊழியங்களை நடைமுறைப்படுத்துகிறார். இன்னைக்கு ஊழியத்துக்கு கணக்கு வழக்கு அல்ல, அதனாலே தான் மனவாட்டியாக மாற முடியாது. ஏதோ தன் அப்போஸ்தலன்னு போட்டுக்கொள்வதனாலே மனவாட்டியாக மாற முடியாது. இன்றைக்கி ஒரு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆசிரியரும் ஒரு பிரின்சிபாலாகவும் ஹெட்மாஸ்டராக பணிபுரிகிறாங்க. அவன் படித்திருப்பதனாலே அந்த பணிக்கு தகுதியாக போகிறான். அந்த பொறுப்பு அவன் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்க எல்லாமே போய் பிரின்சிபாலு ஆசிரியர்லாம் சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதற்கு அவர் நியமிக்கப்பட வேண்டும். நியமிக்காமல் ஒரு படிச்சிருங்க தான் போக முடியாது. நீ கிறிஸ்தவன் அப்படிதான் எல்லாம் தன்னை அப்போஸ்தலன் போட்டுக் கொள்கிறார்கள். கர்த்தர் நியமித்தாரே என்பது முக்கியம். நியமனம் இல்லாமல் தேவன் அழைக்காமல் அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனாலே கடைசி கால பிசாசர் வஞ்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் கிறிஸ்துவ மண்டலம் என்பது ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம் சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசியுடைய அடையாளம் சொல்கிறார். அப்படிப்பட்ட அடையாளத்துக்குரிய காரியங்கள் இருந்து தான் அவன் தேவனால் அழைக்கப்பட வேண்டும். நாமளாக நியமித்துக் கொள்வது அல்ல. ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவ மண்டலங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைகளை இழந்து ஏனோ தானு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இறைமார்க்க மனவாட்டி என்பது நிறைய வரலாறு கொடுக்கிறார். மீண்டும் அதே வசனத்துக்கு போவோம், அதிகாரத்துக்கு போவோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். செருபாவின் கைகள் அந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர வேண்டும், அதனால கர்த்தர் என அனுப்பினார் என்று சொல்கிறது. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கால சபை என்பது மனவாட்டி என்பதும் எந்த ஒரு மனிதனால் அஸ்திவாரம் போடப்படுகிறதோ அவன் மரணம் அடைகிறதுக்குள்ளா இயேசு வந்துடணும். அப்படி காணப்படாமல் எந்த ஒரு சபையும் மனவாட்டியாக இருக்க முடியாது. ஆனால் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்து காண்பிக்கணும். எந்த ஒரு மனிதனால் அஸ்திவாரம் போடப்படுகிறதோ அவன் கைகளாலே கட்டி தீர்க்கப்பட வேண்டும். நீ பூமியில் இருக்கிற ஐபி, எம்பிஏ, ஏசிஎம் அஸ்திவாரம் போட்டவன் இருப்பான், செத்து போயிருப்பான் எல்லாம். ஆனால் அது மனவாட்டி இல்லை என்பதை நாம் பூமிக்குள்ளாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும். வேத வார்த்தை தான் நமக்கு முக்கியம். கடைசி காலம் மனவாட்டி என்று சொல்லுகிற ஒருவன் தன்னை தேவன் அழைத்தார் என்று சொல்லிக்கொண்டால் எந்த மனிதனால் அது அஸ்திவாரம் போடப்படுகிறதோ அவன் மரணம் அடைவதற்குள்ளாக தேவனுடைய வருகையை அவன் பார்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா மனவாட்டி அல்ல. மனவாட்டியிட போய் எல்லாரும் ஒண்டி கொள்ளப்பட வேண்டும். நமக்கு முக்கிய மோட்சம் அளவுதான், கிறிஸ்து வரைக்கும் எதிர்கொண்டு போகணும். அப்படி நிகழ்வு இல்லாமல் எந்த ஒரு சபையாக இருந்தாலும் யாரும் மனவாட்டியின் கடவுளை அறிவிக்கிறாங்க போய் ஒட்டி கொள்ளலாம். இது ஒன்றும் பெருமைக்கு ஒன்றும் அல்ல. நாம் முக்கியம் இந்த உலகத்து பிரபஞ்சத்திலிருந்து பொல்லாத வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு நித்திய வாழ்க்கை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நோக்கம். பூமியில் இருக்க எல்லாரும் இயேசுவரை எதிர்கொண்டு போகப்பட, அதான் நோக்கம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய பெருமைக்கு, ஞானத்துக்கு, கல்விக்கு கர்த்தர் எப்படியாவது அவர் வருகை எதிர்கொண்டு போக வேண்டும். நித்திய ஆக்கணையில் நாம் தப்பித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காணப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா யாரும் மனவாட்டி என்று கர்த்தர் அறிவிக்கிறாரோ அங்கே போய் நாம் எல்லாம் இணைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆனால் யாரும் மனவாட்டி என்பதை நாம் கேட்கணும். இயேசு வருகை என்பதை நாம் சொல்லிட்டோம். கண்டிப்பாக யார் மனவாட்டியை கட்டப்போனது தீர்க்கதரிசி யாருன்னு பூமியில் பிறந்து தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த காலம் நிறைவேற முடியாது. நீ பிறக்க போகிறது கிடையாது. இயேசு வரப்போறேன்னு சொன்னால் அவங்களாம் பிறந்து தான் இருக்கணும். இயேசு வரப்போறேன்னா அந்த கிறிஸ்துநாடு பூமியில் இருக்கணும். புதுசால யாரும் பிறக்க போகிறது கிடையாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவ திட்டம் என்பது ஒவ்வொரு காரும் 1000 ஆண்டுகள் முன்பாக அறிவிக்கப்படுகிறது. இதை நேற்று இன்று அறிவிக்கப்படுவது அல்ல. இயேசு பிறப்பை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15
மல்கியா 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். ஒன்று ஒன்றா சொல்லுகிறார். ஒரு ஏசியாலத்தில் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறப்பார், இம்மானுவேல் பேரிடுவையாக, எந்த ஊரில் பிறப்பார், என்னென்ன எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அல்ல அப்படி எழுதும். அதே போல மனவாட்டி என்பது ஏதோ புதுசால ஒன்றும் கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அவர் பூமிக்குள்ளே தோன்றப்பட வேண்டும். அதுக்கு ஒவ்வொரும் தான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அதில் அச்சு அடையாளமாக தேவ வார்த்தை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்ததில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனையில் இருக்கும் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ச்சிகள் ஒரு பச்சை கிடைக்கிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்ற மனுஷன் தூரதேசத்திலிருந்து வரவழைக்கிறார் இருக்கிறேன். இதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உராஞ்சிகள் ஒரு பச்சை கிடைக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்ற மனுஷன் தூர தேசம் வரவழைக்கிற இருக்கிறேன். கடைசி காலத்தில் மனவாட்டி என்பது கிழக்கிலிருந்து புறப்படுகிறது. மத்திய 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பை ஏரோது ராஜாவில் கிழக்கில் சாஸ்திரி போய் அறிவித்தார்கள். 2 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு பிறந்தார் என்று யாருக்கும் தெரியல. ஆட்டு மேய்ப்பிற்கு ஒரு சிலர் மாத்திரம் அறிந்திருந்தார்கள். மற்ற பூமியில் யாருக்கும் அறியப்படலை. சாஸ்திரிகள் போய் தான் இயேசு பிறந்தார் என்பதை அறிவிக்கிறார்கள். அதனால் கிழக்கு தேசத்து கடந்து போய் தான் இயேசு வரப்போகிறார், எங்கள் வேலையை ஆயத்தப்படுத்த போகிறார்கள். அது புறஜாதிகளுக்குள்ள வேலை என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, ஆபத்து நாள் வருகிறது என்று அழுதுங்கள். நாள் சமீபமாயிருக்கிறது, ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். நாள் சமீபமாய் இருக்கிறது, ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகள் உள்ள காலம். அதான் கடைசி கால தெய்வ வருகை என்பது புறஜாதி நம்மை தேவன் மகிமையற்ற அவர் சன்னிதானத்துக்கு புறக்கணிக்க நமக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நிறைய வசனங்கள் இருக்குது, 1-2 அல்ல. அதான் கடைசி கால தெய்வத்திட்ட புறஜாதிகளை நடைமுறைப்படுத்துகிறான். புறஜாதிக்குள்ளாக தெய்வத்திட்டத்தை செய்து கொடுக்க என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் யோவேல் 3ஆம் அதிகாரம் 9 கூட வாசிப்போம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லோரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணி இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலி எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ திட்டம் புறஜாதிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிறார், புறஜாதிகளை மையப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதத்தில் நாம் தெளிவாக இருக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகை, தெய்வ திட்டம், மனவாட்டி யாரு கையில் ஒப்பிட்டு நாம் தெளிவாக நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஏசாயா 41:1. தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் வேலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவார்கள். நாம் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி நமக்கு பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியில் வரவழைத்தவர் யார்? ஜாதிகள் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவன் ஆக்குறார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற கடைசி கால கிழக்கு தேசத்திலிருந்து புறஜாதிகளிடத்திலிருந்து ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவனே தன் சரீரமாக சபையை கட்டி தேவ சொந்த மனவாட்டியாக தான் ஒப்புவிப்பான் என்று சொல்லுகிறது. அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற இயேசுவரை எதிர்பார்த்து ஒரு கிறிஸ்தவ மண்டலமானது தெய்வ திட்டத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி தெளிவாக அறிந்து கொள்ள குழம்பி மார்க்கத்தை இழந்து தெய்வ திட்டத்தை வருகை இழந்து நான் நிரந்தர அக்கினியே போய்விடுவோம். அல்லது கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வம் கிறிஸ்தவ மண்டலமானது இறைமார்க்கு என்ன தீர்மானித்திருக்கிறார்,
என்ன திட்டம் செய்திருக்கணும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து சகரியா புத்தகத்துக்கு போவோம். தொடர்ந்து 9 வாசிப்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனையின் கர்த்தர் என்னை உலகத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? திருச்சபையுடைய மனவாட்டிய துவக்கம் ரொம்ப அற்பமாக இருக்கும். வாடகை கூரை செட்டு 10 பேர் 20 பேர் கூடிதான் தேவனை தொழுது கொள்வார்னு சத்தியம் சொல்லுது, நான் சொல்ல. ஆரம்ப நாளும் அசட்டை பண்ணப்படும், அற்பமாக எண்ணப்படும். அது நமக்கு முக்கியமான கர்த்தருடைய 7 கண்களும் அது கவனித்து கொண்டு இருக்கிறது. தேவன் அதை பார்த்து என்ன பண்ண சந்தோஷப்படுகிறார் என்று சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஆவிக்கிற மண்டலம் தெய்வத்திட்ட தீர்மானம். தேவன் சந்தோஷப்பட்டால் போதும். எந்த ஒரு மனிதனுக்கான பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் 1000 பேர் இருந்தாலும் 500 பேர், 4 பேர் இருந்தால் உண்மையாக இருக்கிறேன் தான் முக்கியம். 10 பிள்ளை பெற்று தரதிலே கிடப்ப ஒரு பிள்ளை பார்த்து ஐஏஎஸ் இருந்தால் பெருமை தேசத்தில். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற வண்ணமாக இறை சும சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய கண்கள் சந்தோஷப்பட்டால் போதுமானது. தேவன் நம்மை அங்கீகரித்தா போதுமானது. தேவன் நம்மை ஆசீர்வதித்தா போதுமானது. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்த பிரகாரம் அந்த மனவாட்டியுடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா அற்பமாக எண்ணப்படும். அதன் அடிப்படை இதெல்லாம் நாம் வேதத்தில் சான்றுகளாக பார்க்கிறோம். 7 கண்கள் என்று சொல்கிறார். வேதாமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்க்கிறோம். 7 அகல், 7 குழாய், 7 தூதன், 7 கல், 7 கண்ணு, 7 நட்சத்திரம், 7 சபை, 7 இடி, 7 குத்து வழக்கு, 7 ஆவி, இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கு. எல்லாமே இவர்களால் பூர்ணமாக்கப்படுகிற ஒரு நிலை. ஒரு சில வசனம் மாற்ற நம்ம வாசித்து நாம் கடன் சொல்வோம். வெளிப்படுது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கருத்தினை கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவழக்கு ரகசியம் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளாம். நீ கண்ட 7 குத்துவழக்கும் 7 சபைகளாம். அதனால் அங்கே சொல்லப்படுகிற ஊழியனையும் சபையும் இணைந்து சொல்லப்படுகிறது. நட்சத்திரம் என்பது அவர் வலது காலத்தில் 7 நட்சத்திரம் இருந்தது, 7 ஊழியர்கள், 7 குத்துவழக்கு இருந்தது, 7 சபைகள் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பார். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகள் 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்தின் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனம் முன்பாக எரிந்து கொண்டே இருந்தது. பார்க்கிறோம் 7 ஆவிகள் என்று சொல்லி. அல்ல கடைசி காலத்தில் காணப்படுகிற எப்படி பிரதான ஆசாரியனை பார்த்தீங்கன்னா மிகாவேல் என்று சொல்லப்பட்டிருக்கும். 2 தீர்க்கதரிசிகளுக்கு ஒப்பிடுவார். யோசுவா என்று சொல்லுவார். நிறைய பேர்களில் அழைக்கிறார். அதே போல் அந்த 7 ஆவிகளும் அகல்கள் என்றும் குழாய்கள் என்றும் கண்கள் என்றும் தூதன் என்றும் கல் என்றும் நட்சத்திரம் என்றும் பல வடிவங்களை அமைக்கிறது. ஏன்னா அவ்வளவு வேலைகளை பார்க்கிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ள தான் நம்ம இறைமார்க்கம் பார்த்தீங்கன்னா அங்கே நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். வெளிப்படை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனோட வாசி. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. சர்தை சபையின் தூதனுக்கு எழுதவன் என்னவென்றால் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர். அல்ல 7 ஆவிகள் அது நட்சத்திரத்துக்கு ஒப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். நட்சத்திரம் என்பது ஆசாரியன். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற பிரதான ஆசாரியன் காணப்படுகிற தீர்க்கதரிசிக்கும் இந்த 7 ஆவிகள் தீபமாக காணப்படுவார்கள். அவர் சொல்லுவதை பூமியில் கொண்டு அறிவிப்பார்கள். பூமிக்குள்ள நடைமுறைப்படுத்திய பூர்ணத்தை பூமியில் ஆயுத்தப்படுத்துவார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கடைசி கால மனவாட்டி என்பது 7 தன்மைகள் உள்ளது.
அது முதல் தன்மை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது 2 தீர்க்கதரிசிகள், மூன்றாவது 4 ஜீவன்கள், நான்காவது பார்த்தீங்கன்னா 7 தீபங்கள், ஐந்தாவது பார்க்கிறோம் 24 மூப்பர்கள், ஆறாவது 1,40,000 பேர்கள், ஏழாவது எண்ணிடங்காகும் ஜனங்கள் என்று சொல்லி தேவனுடைய சபையை கட்டுமான பணியை நீங்கள் பார்த்து 7 நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின மாத்திரம் 754 இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற ஒரு பூர்ண தத்துவத்தை ஆயத்தப்படுத்துவதனாலே பிரதான ஆசாரியன் தீர்க்கதரிசி புறப்படுகிற வார்த்தைகளை இந்த 7 ஆவிகளும் பூமிக்குள்ளாக தன் பிரஸ்தாவப்படுத்துகிறார்கள். மனுக்குலத்து தெய்வ திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள், பூர்ணத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அது இப்படி 7 கட்டுமான பணிகளை தான் தெய்வ திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தை தன் எழுதப்பட பூமியில் வைத்து சிங்கம் கர்சிக்கிற மகா சத்தம் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்து வந்த 7 இழிகளும் சத்தமிட்டு முழங்கின. பிரதான ஆசாரியன காணப்படுகிற அவன் பேசுகிறான். சமுத்திரத்தில் ஒரு காலும் பூமியின் ஒரு காலை வைத்து அப்போ 7 இடி முழக்கங்களும் சத்தமிட்டன. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவன் பிரதான ஆசாரியத்தில் பேசுவதை இவர்கள் பூமிக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். தெய்வ திட்டத்தை நடைமுறைப்படுத்தி எதிர்கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோடு வாசி. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே. அப்போது என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பினவன் 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லுகிறது. ஆனால் குத்து விளக்கு என்பது ஒரு இடத்துல சபையை ஒப்பிடுகிறார், ஒரு இடத்துல ஆசாரியனை ஒப்பிடுகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாதான் தெய்வ திட்டமானது நான் பிரதான ஆசாரியனாகிய 2 தீர்க்கதரிசிகளை மையமாக வைத்து தெய்வ திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா பூலோகத்தில் பெரிய குழப்பம். கடைசிகால சபையை கட்டப்படுற 2 தீர்க்கதரிசி எலியா, ஏனோக்கு, மோசே என்றும் பிதற்றுகிறார்கள். இறைமார்க்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா யாருமே தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பது வானத்திலிருந்து வந்தவங்கள அல்ல, பாதாளத்திலிருந்து வந்தவங்கள அல்ல. லூக்காவில் பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் மரித்து பாதாளத்தில் இருக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யவான் அக்னியிலே வாடுவதை பார்த்து அவன் கேட்கிறான். ஆபிரகாமை கூப்பிட்டு, என் சகோதரர் இருக்கிறார்கள், அவன் அக்னிக்கு நான் வர வேண்டாம், நான் போய் சொல்லி அவன் என்ன பண்ணணும், நான் போய் சொன்ன கேட்டு அவரை காப்பாற்றுகிறேன்னு சொல்கிறான். மோசே பிரமாணத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை கீழ்ப்படியதை தவிர இங்கிருந்து ஒருவனும் ஏறி போக முடியாதுன்னு சொல்கிறார். மனுக்களை மீட்பார் தேவகுமாரன் இயேசு வந்தாலும் அவர் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்தால் பிறப்பிக்கப்படுகிறார். ஆனால் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக யாரும் வானத்திலிருந்து வந்ததா வரலாறு அல்ல. ஆனால் கடைசிகள் தெய்வ திட்டத்தை பிரசிப்படுத்த என்ன ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் போது சொல்கிற பிரகாரம் ஒரு பிறந்தா மீண்டும் மரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. எலியா, ஏனோக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் சானகனாக அவர் 6 மாதத்துக்கு முன்பு பிறந்தார் என்று வரலாறு கூறுகிறது வேதம். ஏனோக்கு குறித்து நான் என்ன பதில்னு தெரியல. இன்னொன்று பார்த்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவாறு வாசித்தோம்னா நிறைய குளறுபடியும் வரும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 நான் வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது
ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி எது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி எது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி எது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி எது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இங்க இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அப்போஸ்தலன் பவுல் ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார். நாம எல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்தில் ஒருமே போது நம்மளாம் மறுமாக்கப்படுகிறோம். மரித்தோர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள், உயிரோடு இருக்கார். இப்போ இவர் உயிரோடு போகிறார், அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னா வாயை மூடிக்கார் வர்த்தனம், பயல் தெரியாது. ஆனால் இறைப்பிரமாணம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், ஏன்னா இப்போ பிறந்தவெல்லாம் மறிக்கணும்னா இப்போ இவங்க உயிரோட போகிறாங்களே, இவங்களாம் கடவுள் கொன்னா உயிர்ப்பிப்பார். இப்போ இவங்க எப்படி மறிப்பார்கள்? இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத கிறிஸ்துவ மண்டலமாக நாலு பூமிக்குள்ளாக நாம் கடந்து போகிறது. எந்த இடத்திலும் எலியா ஏனோக்கெல்லாம் சொல்லலை ஒன்றும். அவருடைய நிறைவும் நாம் பார்த்துட்டோம். இவர் எடுத்துக்கொள்கிற வேதவசனம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கூட்டம் அறியாமை உயிரடைகிறார்கள். அவருடைய நிலைகள் என்ன? அதில் கடவுள் யாருக்காவது சொன்னாரா? அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட சத்தியத்துடைய வெளிச்சத்து இல்லாமனாலே வேத புரட்டல்களாக பூமிக்குள்ளாக இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தெளிவாக இருக்கப்பட வேண்டும். மனவாட்டி என்பது பல வசனங்களை அடையாளப்படுத்துகிறார். மனவாட்டியை குறித்து திட்டம் செய்கிறார். மனவாட்டியை ஒரு சாத்தா எவ்விதத்திலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. இது தேவனுடைய சபை, நம்முடைய சபை அல்ல. நீயும் நானும் நினைச்சு கட்டலாம் முடியாது. கர்த்தர் அஸ்திவாரம் போட்டது, அவரே கட்டி முடிப்பார். இது அவருடைய வேலை என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் இறை சமூகத்தில் அறிந்து சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அவன் நிலைகளை அறிந்து நாம் வேதவசனத்தை ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாமளே மனவாட்டி என்று நாம் அங்கே வேணாலும் போய் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தரை கேள கடவுள் சொல்லுவார். நாம் தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா கடவுள் வாக்கு கொடுத்ததுனாலும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன்னதப்பாடு 6 பார்க்க உத்தமே ஒருத்தி என்று சொல்கிற 6:8 வாசிப்போம். ராஜஸ்ரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கண்ணியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமையை ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்ரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுள்ளவளாய். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசம் கொடிகளை பறக்க படைகளை போல கெடியுமுள்ள அருணுவது முதிக்கிறவளை யார் என்று பார்க்கிறோம். நம்ம ஒன்று பெருமை அல்ல, இறை சமூக நாமல் இணைக்கப்பட வேண்டும். நாம் எதிர்பார்க்க தெய்வ திட்டத்தை நாம் எழுந்து விடக்கூடாது. எதற்காக உலகத்தை வெறுத்து மாம்சத்தை வெறுத்து போராடி கொண்டு இருக்கணுமோ அது ஒரு நிலையில் நாம் அடியாத போயிடக்கூடாது என்ற வருத்தம் தான். அதை தான் நாம் வாழ்க்கையில் மையப்படுத்துகிறோம். எல்லாம் தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். இது மனிதனால் கூடிய காரியம் அல்ல, கர்த்தருடைய ஈவு. நாம் பட்ட ரட்சிப்பை நாம் இழந்து விடக்கூடாதே என்பதும் ஆதங்கமாக தவிர வேற ஒன்றும் அல்ல இறை சமூகத்துக்குள்ளாக. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுவனாலே கிறிஸ்துவ சத்தியத்தை அறிவித்து கிறிஸ்துவரை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதனாலே நான் வேதங்களை நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யார் வேணாலும் போய் ஜெபிக்க கடவுள் சொல்வார், யார் கடைசி கால மனவாட்டி அப்படின்னு சொல்லி. இப்படி நிலைகளை அறிந்து நான் ஓடி நம்முடைய ஜனங்களை காப்பாற்றப்பட என்பதான் தவிர மற்றபடி எந்த ஒரு நிலையும் இல்லை. அந்த வார்த்தையின் பேர தேவன் உங்களை ஆசீர்வதித்து மனவாட்டி ஆயத்தப்படுத்துவராக. ஆமென்.